வணக்க மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம புது சேனல். ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்தோம், அது போயிடுச்சு. பட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியன் டீமோட அடுத்த ஒரு பெரிய மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 2027 வேர்ல்டு கப் தான். இன்னும் 2027 வேர்ல்டு கப்புக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. இந்தியன் டீம் அவங்களுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல டீமை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட நல்ல டீம் இருக்குது. பட் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச் தான் புவனேஸ்வர் குமாரை இந்தியாவுக்கு கொண்டு வருது. அதை பற்றி ஏன் கம்பீராக இருக்கட்டும், இல்லைன்னா அஜய் டகர்காக இருக்கட்டும், யாருமே யோசிக்க மாட்டுறாங்கன்றது தெரியல. ஏன்னா புவி ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ப்ளஸ் இந்த ஐபிஎல்லில் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் டெஃபினட்டாக புவி தான். ஏன்னா அந்த ஓப்பனிங்கில் அவர் விக்கெட்ஸ் எப்பயுமே எடுப்பார். ஸோ புவி அவரோட ப்ரைம் டைமில் தான் இருக்கார். அவர் என்ன தான் இந்தியாவுக்கெல்லாம் விளையாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, 35 வயசு ஆச்சு அப்படின்னாலுமே இன்னுமே நல்ல ஃபார்மில் இருக்கார். விக்கெட்ஸ் எடுக்கிறார் ஓப்பனிங்கில். ஸோ ஒரு நல்ல ப்ரைமில் தான் இருக்கார். அந்த 2013-14 புவி எப்படி இந்தியாவுக்கு விளையாண்டாரோ அதே மாதிரி தான் சீரியஸாக இருக்கார். அண்ட் முக்கியமாக அடுத்த வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான பிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு பிச்சில் புவி மாதிரி ஒரு பவுலர் இந்தியாவுக்கு போட்டால் அது சீரியஸாக இந்தியாவுக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜாக இருக்கும். பட் அது ஏன் யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்னு தெரியல. மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் கண்டிப்பாக தேவைப்படுது. பேட்டிங்கில் எப்படி விராட் கோலி, ரோஹித் சர்மா நம்பி போகிறீங்களோ அதே மாதிரி பவுலிங்லேயும் இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் வேணும். ஆல்ரெடி பும்ரா இருக்கார். பட் பும்ராவில் மட்டுமே எல்லா மேட்சுமே உங்களால் ஜெயிச்சு தர முடியாது. அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இன்னொரு பவுலர் வேணும். அது கண்டிப்பாக புவி 100% கொடுப்பாரு. ஆல்ரெடி புவி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் தான். அந்த காம்போவே பயங்கரமாக இருக்குங்க. ஒரு பக்கம் பும்ரா, ஒரு பக்கம் புவனேஸ்வர் குமார். இந்த காம்பினேஷனே இந்தியாவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே அலறுவாங்க. புவி மறுபடியும் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். பட் கம்பீர், அஜய் டகர்கர்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் இந்தியா இங்கிலாந்துக்கான அந்த ஓடிஐ சீரீஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணலை. மேபி அதுதான் ஐ திங்க் கடைசி ஹோப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் அவங்க எடுக்கலைன்னா புவி கண்டிப்பாக விளையாட மாட்டாருன்னா நான் நினைக்கிறேன். ரஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணாவை ரொம்ப நம்புறதுக்கு புவியை ஈஸியாக நம்பிட்டு போகலாம். அவர் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக கொடுப்பாரு. பட் அந்த ஏஜ் ஆயிடுச்சு, அதுதான் அவங்க யோசிக்கிறாங்க. 36 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அப்படி யோசிக்கக்கூடாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் ப்ரைமில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவர் எடுக்கணும். பார்ப்போம். இந்தியா இங்கிலாந்துக்கான ஓடி சீரீஸ்க்கான ஸ்குவாட் வரட்டும், அதில் எடுக்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புவி கம்பேக் கொடுக்கணுமா? உங்கள் கருத்து கமெண்ட்ஸில் போடுங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.